அதில் வேற சொல்கிறாரு, நாங்கள் வந்து இந்த பிரதமர் பதவி அப்படின்றாரு. ஏன்னா இந்த பிரதமர் பதவி முதல்ல இங்கே உள்ளுக்குள்ள ஒரு மந்திரி பதவி கேளுங்க, அதுக்கப்புறமா பிரதமர் பதவிக்கு போகலாம். அது பிரதமர் பதவி அப்படின்னு சொல்லிட்டா அது வந்து நேஷனல் லெவல் ஆகிடும். இங்கே இருக்கிற கட்சியை குறை சொல்ல முடியாது இல்லையா? இப்போ அந்த மதுவிலக்குக்கு என்ன சொல்லிட்டாரு, தேசிய அளவில் கொள்கை வகுக்க வேண்டும் மத்திய அரசாங்கம் அப்படின்னு சொல்லிட்டாருங்க திருமா அவர்கள். ஏன்னா அவங்க மேலே இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை போட்டிங்கன்னு சொன்னால் அப்போ யாரும் இங்கே வந்து மாநில அரசை கேள்வி கேட்க முடியாதுல்ல. அப்போ நான் கேட்குறேன், மாநில சுயாட்சின்னு ஒரு பக்கம் பேசுகிறீங்க, மத்திய அரசு எல்லாவற்றையும் வந்து டிசைட் பண்ணணும்னு நினச்சா அது சரி வராதுன்னு சொல்கிறீங்க. அப்புறம் வந்து இந்த மதுவிலக்கில் மட்டும் மத்திய அரசாங்கம் டிசைட் பண்ணணும் அப்படின்னா, ஏங்க படிக்கிறதுக்கு மத்திய அரசாங்கம் டிசைட் பண்ணக்கூடாது, குடிக்கிறதுக்கு மட்டும் மத்திய அரசாங்கம் டிசைட் பண்ணணுமா? என்னங்க லாஜிக் இது? எதெல்லாம் வருதோ அதெல்லாம் மத்திய அரசாங்கத்துக்கிட்ட, இங்கே வந்து பிரச்சனை வரக்கூடாது அப்படின்றதுக்காக. சரி, நான் கேட்குறேன், இவ்வளோ அடக்குமுறைகள் இருக்குது, குடிக்கம்பத்தை பிடுங்குறாங்க, நடுறதுக்கு விட மாட்டேங்கிறாங்க, இது பேரணிக்கு இது பண்ண மாட்டேன்றாங்க அப்படிலாம் சொல்கிறீங்கல்ல, கூட்டணி கட்சி தானே ஏங்க, நாங்கள் கூட்டணியில் இருக்கோம், இதெல்லாம் கூட்டணிக்கு ஒற்றுமை சேர்க்கக்கூடிய விஷயம் தானே, எதுக்காக இந்த மாதிரிலாம் தடையெல்லாம் அப்படின்னு கேட்க வேண்டியது தானே. இது வரைக்கும் கேட்ட மாதிரி தெரியலையே. மந்திரி பதவி வேணாம், ஆனால் எம்பி பதவி மட்டும் வேணுமா? என்னங்க இது? எம்பி பதவி, எம்எல்ஏ பதவி இதெல்லாம் கேட்குறீங்க, சீட்டு வேணும் அப்படின்னு கேட்குறீங்க, ஒரே ஒரு மந்திரி பதவி கொடுங்க அப்படின்னு கேட்டால் என்ன கொடுக்க மாட்டாரா? ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? கொடுக்கக்கூடாதுன்னு ஏதாவது சட்டமா எனக்கு சொல்லுங்க. கூட்டணி கட்சி கொடுக்கறதுல என்ன தப்பு? அதுலேயும் வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த ஒருத்தருக்கு